இதுவரை நீங்க பொங்கலை குக்கர்ல செஞ்சு பார்த்துருப்பீங்க, பிரியாணியை குக்கர்ல செஞ்சு பார்த்துருப்பீங்க, ஒய்ஃபை குக்கர்ல சமைச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒன்றும் வெப் சீரிஸோ இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் நடந்த விஷயமோ கிடையாதுங்க. நம்ம ஹைதராபாத்ல ஜஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடூரமான இன்சிடென்ட் தான் இது. ஸோ இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் உங்கள் விகே, நீங்கள் பார்க்குறது விகே வாக்ஸ் அண்ட் டெய்லி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை சிம்பிளாக நம்ம சேனலில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொடூரமான இன்சிடென்ட் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல நடந்திருக்கு. ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு கப்பல் குருமூர்த்தி அண்ட் மாதவி. ஸோ குருமூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் ஆகுது அண்ட் மாதவிக்கு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ். ஸோ இந்த குருமூர்த்திங்கிறவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்திருக்காரு மிலிட்ரியில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் டிஆர்டிஓவில் வந்து செக்யூரிட்டியாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, மிலிட்ரி மேன் அண்ட் இப்போ நம்ம டிஃபென்ஸை பாதுகாக்கிற ஒருத்தர் தான் இந்த கொடூரமான விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் மேலே ஆக போகுது அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகளும் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு பொங்கல் வருது இல்லையா? ஸோ ஹைதராபாத்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சங்கராந்தி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட 2 குழந்தைகளையுமே இன்லாஸ் வீட்டுக்கு வந்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மாதவி மேலே சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு அஃபையர் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டுட்டே இருந்திருக்காரு. ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து சண்டைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இது யூஸ்வல் தான், எல்லா வீட்லையும் நடக்கிற மாதிரி தான். ஸோ குருமூர்த்தியும் மாதவியும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. ஸோ ஒரு 5 இயர்ஸ் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அந்த 5 இயர்ஸும் பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்களுக்கு சண்டை வந்துட்டு தான் இருக்கு. இது வந்து ப்ரீ பிளான் தான், இது வந்து எதிர்ச்சியாக நடக்கிறது கிடையாது. ஸோ இது ரொம்பவே ப்ரீ பிளான்டா தான் வந்து குருமூர்த்தி பண்ணியிருக்காரு. ஸோ சங்கராந்தி டைம்ல பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இதே போல சண்டை அவங்களுக்கு வந்திருக்கு, ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்திருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னு ஒய்ஃபோட தலையில வந்து பயங்கரமா வந்து அடிக்கிறாரு. ஸோ அதுல வந்து மாதவி வந்து இறந்து போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பாத்ரூமுக்கு இழுத்துட்டு போய் அவங்க உடம்ப வந்து பீசஸா வந்து கட் பண்றாங்க. ஸோ டிவி வெப் சீரிஸில் கூட இல்லாத அளவுக்கு இது கொடூரமான ஒரு இன்சிடென்ட்டுங்க. பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அம்மியில் வச்சு அரைக்கிறாரு. இதுதான் வந்து ரொம்பவே ஒரு ட்ராஜடிக்கான சுச்சுவேஷன். இது அம்மியில் வச்சு அரைச்சிட்டு அந்த ரிமைனிங் இருக்கிற ஃப்ளஷ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ போன் ஃபுல்லாக க்ரஷ் ஆயிடுச்சு, இப்போ ஃப்ளஷ் மட்டும் தான் இருக்கும். அந்த ஃப்ளஷை எடுத்து குக்கரில் வச்சு சமைக்கிறாரு. ஸோ இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நடந்துறாரு, கரெக்டாக ஒரு 2-3 நாள் இதுக்கு ஆகும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இதை கவர் அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவியா ஒரு நாயையும் ஒரு கொல்றாரு. ஸோ நாயை கொண்டுட்டு என்ன பண்றாருன்னா நாய் உடம்புல இருந்து இந்த ஸ்மெல் வெளியே வருதுன்னு பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே நம்ப வைக்கிறார். பிகாஸ் இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட், கரெக்டாக ஒட்டி ஒட்டி தான் வீடுகள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்மெல் வெளியில போகும். ஸோ அதுக்காக இந்த கவர் அப்பையும் இவர் பண்றாரு. ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ண மீட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்க ஒரு லேக்ல வந்து கரைச்சிடுறாரு. ஸோ இது கேட்கறதுக்கே எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்க. இதை ஒரு மனுஷன் பண்ணியிருக்காருன்னா அவரை எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்திருப்பாருன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த எல்லா இன்சிடென்ட்டுமே நடந்து முடிஞ்சிருச்சு, ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க, அம்மா எங்கன்னு கேட்குறாங்க, இவர் தெரியல அப்படின்னு பதில் சொல்றாரு. அகைன் குழந்தைங்க வந்து அவங்களோட இன்லாஸ் இருப்பாங்க இல்லையா, பொண்ணோட அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்றாங்க அம்மாவை காணோம் அப்படின்ட்டு. ஸோ அகைன் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வராங்க, இவர்கிட்ட கேட்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, மாதவி வந்து யாருக்கிட்டையாச்சும் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ உடனே என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அப்போ ஓகே வாங்க பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இவரும் கூட வராரு, பொண்ணோட அப்பா அம்மா பிளஸ் இவர் 3 பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் தராங்க. ஹைதராபாத்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவர் மேல வந்து போலீஸ்க்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரவே இல்லை. பிகாஸ் இவர் எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்திருக்காரு. பிளஸ் பாத்தீங்கன்னா இவரே டைரக்டா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இல்லையா. ஸோ வந்து இவர் மேல எந்த ஒரு சந்தேகமும் போலீஸ்க்கு இனிஷியலா வரல. ஸோ ஆஸ் யூஷுவலா பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல கேட்கறாங்க, அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரீக்வெண்டா இவங்களுக்கு சண்டை வந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போலீஸ் நிறைய இடத்துல வந்து சர்ச் பண்றாங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரா வந்து அவங்க போலீஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ அதுல இருக்க ஃபோட்டேஜஸ் எல்லாம் அவங்க பாக்குறாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மாதவி வந்து சங்கராந்திக்கு முன்னாடி நாள் வந்து வீட்டுக்குள்ள என்டர் ஆகிற ஃபோட்டேஜ் இருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியவே போகல. ஸோ அந்த ஃபோட்டேஜ் வந்து அதுல இருக்கு. ஸோ வீட்டை விட்டு அவங்க வெளியே போகாதப்ப இவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா சங்கராந்தி அன்னைக்கு அண்ட் அதுல இருந்து 2 நாள் பாத்தீங்கன்னா குருமூர்த்தி அடிக்கடி என்ன பண்றாருன்னா வீட்டுக்குள்ள போறாரு, வீட்டுல இருந்து வெளியில போறாரு, ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு திரும்பி வராரு, ஒரு பேக் எடுத்து வெளியே போறாரு. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ வந்து போலீஸ்க்கு இவர் மேல டவுட் வருது. ஸோ இவரை வந்து
இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாரு. இவர் வந்து மிஸ்லீட் தான் பண்ணுறாரு. மேபி அவங்க அங்கே போயிருப்பாங்க, அங்கே போய் சர்ச் பண்ணுங்க, இந்த இடத்துக்கு போயிருப்பாங்க, சர்ச் பண்ணுங்க, இவங்களை போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு மிஸ்லீட் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவரால் வந்து அதை மிஸ்லீட் பண்ண முடியல. ஸோ இவர் வந்து ஒத்துக்கிறாரு, ஆமாம் நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபைனலாக வந்து ஒத்துக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து தான் இவர் போலீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எப்படி இந்த கொலையை பண்ணாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொலைகள் ஆல்ரெடி நடந்திருக்கு. ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டு மர்டர்ஸ் நடந்திருக்கு, ஹஸ்பண்ட் மேலே சந்தேகப்பட்டு மர்டர்ஸ் நடந்திருக்கு. பட் இவ்வளோ ப்ரீ பிளான்டாக வந்து யாரும் பண்ணது கிடையாது. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஷாக் ஆகுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவரோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி வந்து ஸ்மெல் வந்துச்சுன்னா ஸ்மெல்லை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அண்ட் வந்து ரத்த கரைகளாக இருக்கும் இல்லையா, ஸோ எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி அந்த ரத்த கரைகளை எடுக்கிறது, இது மாதிரி நிறைய சர்ச் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சர்ச் ஹிஸ்ட்ரியும் வந்து போலீஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ டெக்கை யூஸ் பண்ணி எவ்வளோ வந்து இவர் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வெப்சீரிஸ்ல பார்த்துருப்போம். பட் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க ஹைதராபாத்லயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஜூஸ்ல வந்து விஷத்துக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபோட உடம்பை வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ கொலைகளை தாண்டி இந்த மாதிரி கொடூரமாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குருமூர்த்தியோட கன்ஃபெஷனுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அகைன் அந்த பக்கத்தில் இருக்க லேக்ல போய் சர்ச் பண்றாங்க. ஸோ ஏதாச்சும் ட்ரேசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் தோ இவர் கன்ஃபர்ஸ் பண்ணா கூட எவிடன்ஸ் வேணும் இல்லையா, ஸோ அப்பதான் கோர்ட்ல வந்து இவரை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அந்த வேலைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமேல என்ன ஆச்சு அண்ட் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்றேன். ஸோ இந்த மாதிரியான கொலைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ எந்த மாதிரியான மைண்ட் செட்ல அவர் இருப்பாருங்கிறது நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த டாபிக் பத்தி நான் பேசுறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ டெய்லி பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். ஸ்டே சேஃப்.